இந்தியன் ஹிஸ்டரியிலே சீச்சி வேர்ல்டு ஹிஸ்டரியிலே ஒரு வேற லெவல் ஆல்ரவுண்டர்னா ரவீந்திர ஜடேஜா தாங்க. குஜராத்ல சாப்பாடுக்கே வழி இல்லாத ஒரு குடும்பத்துல பிறந்து இது பத்தாவது தூக்கத்துல நடக்கிற வியாதி இருந்ததுனால வீட்டுல இருக்க எல்லாரும் சேர்ந்து பயங்கரமா நல்லா தூங்குவேன்ல அப்படின்னு நினைச்சு ஒரு கிரிக்கெட்டை சேர்த்து விடுறாங்க. அங்க ஒரு சைடு ஒரு பயங்கரமா ஃபீல்டிங் பண்ண, இன்னொரு சைடு ஃபாஸ்ட் பவுலரா தன்னோட கேரியர் ஆரம்பிக்கிறாருங்க. ஜடேஜாவோட கோச் அவர் பவுலிங் நல்லா நோட்டீஸ் பண்ண, தம்பி நீ ஸ்பின் போட நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்லி ஸ்பின்னரா மாத்துறாருங்க. ஒரு மனுஷ வாழ்க்கையில எப்பயுமே நடக்கிறது தாங்க. ஒரு சமயம் பயங்கரமா ஷைன் ஆகிட்டு இருந்தா திடீர்னு டிராப் டவுன் பண்ணும். அதே மாதிரி தான் 2005 ஜடேஜா பயங்கரமா ஷைன் ஆகிட்டு இருக்கப்ப அவங்க அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்து போறாங்க. வீட்டுல இருக்க எல்லாரும் சேர்ந்து கபிலா நீ யாரா அப்படின்னு சொல்லி இறக்கி விட 2006 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால 2008 ராஜஸ்தான் எடுக்கிறாங்க. ஜடேஜா போனது சரியான இடத்துக்கு தாங்க. ஏன் தெரியுமா? ஷேன்வான் கடியில அவர் லேண்ட் ஆருங்க. அங்க போய் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ண 2009 இந்தியன் டீம்ல செலக்ட் ஆறாருங்க. 2013 சாம்பியன்ஸ் ட்ரோஃபில கோல்டன் பால் அவார்டு வாங்கி நம்பர் 1 பவுலரானாலும் டீம்ல இருந்து கழட்டி விடுறாங்க. ஆனா 2019 வேர்ல்டு கப் செமிஃபைனல்ல வேற லெவல் கம்பேக் கொடுத்தாருங்க.